சார், பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை பாதிக்கும் என்பதற்கும் ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு மாபெரும் மோசடி சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய துணையுடன் மோடி. இவ்வளவு பெரிய பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா சார் இந்தியா கூட்டணிக்கு? இது ஜனநாயகத்திற்கான பின்னடைவு, இந்தியா கூட்டணிக்கான பின்னடைவு. சார், இதுல இவிஎம் தொடர்பா நீங்க புத்தகமே எழுதியிருக்கிறீங்க. இதுல எஸ்ஐஆர் இவிஎம் பங்கு அதிகம்னு எடுத்துக்கலாமா? எஸ்ஐஆர் பங்கு தான் ரொம்ப கணிசமானது. இவிஎம் அதிகபட்சம் 10,000-15,000 ஓட்டு தான் டிரான்ஸ்பர், அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் பிஜேபி கூட இருந்து பிஜேபிக்கு சார்பாக செயல்பட்டது நம்ம அப்பட்டமா புரிஞ்சுக்க முடியும். 100 விழுக்காடு அதான். நீதிமன்றம் அவங்களோட நிக்குது, தேர்தல் ஆணையம் அவங்களோட நிக்குது, புரியுதுங்களா? பணம் அவங்ககிட்ட இருக்குது, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது, ஐவிஎம் அவங்ககிட்ட இருக்குது. என்ன பண்ண முடியும்? அவர்களுடைய ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இங்கே தேர்தல் ஆணையத்தை வைத்து பறிக்கப்படுவதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை பாதிக்கும் என்பதற்கும் கடைசி நேரத்தில் மோடி அவர்கள் 1 கோடி பெண்களுக்கு ரூபாய் 10,000 அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தியதும், அவர்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய இவிஎம் தொடர்பான மோசடிகள், இவை அனைத்தும் சேர்த்து எந்த அளவிற்கு மக்களினுடைய அந்த தீர்ப்பை, மேண்டேட் ஆஃப் த பீப்புள், அதை மாற்றிவிடும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இன்றைக்கு முடிவுகள் வந்திருக்கக்கூடிய பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல். இந்த முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்தது தானே சார்? இல்லை, இப்படியான ஒரு முடிவை நோக்கி அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்றத சொன்னோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா அவர் எப்போ கொடுக்குறாரு, எப்போ அறிவிக்கிறாரு? செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அவர் அறிவிக்கிறாரு. அறிவிச்சுட்டு இது உங்களுடைய கணக்கில் போடப்படும், அவ்வளோதான். அப்போயும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லாம் போட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்தலே அறிவிக்கப்படுது. இதே மாதிரி பல மாநிலங்களில் அந்த மாதிரி நடந்திருக்குது. மோடி ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்தை அந்த அறிவிப்பு வெளியிடும். அப்படி அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அதுக்கான பயனை அந்த மக்களுக்கு பரப்புரை நடக்கும் போதே தரலாம். அது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் மீறதா ஆகாது. ஸோ அப்படி தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு செய்யுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த சீர்திருத்தம் இருக்கு இல்லைங்களா, திருத்தம் இருக்கு இல்லைங்களா, எஸ்ஐஆர். அந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலம் முதல்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்றது நம்ம படித்தோம். 22 லட்சம் பேர் செத்துட்டாங்க, 36 லட்சம் பேர் அங்கே பர்மனெண்ட்டாக இடம் பெயர்ந்துட்டாங்க, 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி, இப்படியெல்லாம் சொன்னதெல்லாம் சொன்னால் எவ்வளோ பேர் அந்த நேரத்தில் சேர்க்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்களா தேர்தல் ஆணையம்? இதை நம்ம பேசியிருக்கிறோம், சொல்லவே இல்லை. அதற்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறோம், இல்லை செத்தவங்க பல பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பல பேர் எலிஜிபிள் வாக்காளர்கள் எல்லாம் சேர்க்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஆதார் கார்டினுடைய ஆதாரத்தை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் என்ரோல் பண்ணலான்னு போது 21,53,000 பேர் மறுபடியும் வாக்காளர் ஆனாங்க. அதற்கு பிறகு 3,66,000 பேர் நீக்கப்பட்டாங்க. ஆக நெட்டா ஒரு 18 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. 7,89,00,000 வாக்காளர்கள் இருந்த ஒரு பீகாரில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு முதல் வரைவு பட்டியல் வெளியிடும் போது 7.24 ஆச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தின் தலையிட்டால் மறுபடியும் சேர்க்கை நடந்த போது அது 7.42 கோடி ஆச்சு. அவங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி தான் வென்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய பிஜேபியினுடைய கூட்டணி ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சி அமைச்சிடும். மிருகமரம் வர மெஜாரிட்டி ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் எதிர்கட்சி அப்படின்றதான் சொல்றது ஒன்றும் இல்லை. அவங்க ஒருத்தர் உட்காந்துக்க வேண்டியது, இன்னொருத்தர் எதிரில் உட்காந்துக்க வேண்டியது, அவ்வளோதான். எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய அவர் தான் அடுத்த முதல்வர், இளம் முதல்வராக இருக்க போகிற இந்தியாவுடைய வரலாற்றில் அப்படிலாம் சொன்னாங்க. அவரும் தோற்று போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, 4,000 ஓட்டு சொச்சா அவர் பின்தங்கி இருந்தார். இப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த 72 லட்சம் பேர் இந்த தேர்தலில் பெண்கள் மட்டும் 72 லட்சம் பேர் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க. 72 லட்சம். அது லாலு பிரசாத்தினுடைய மகன் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் என்ன சொல்றாருன்னா, ஒரு தொகுதிக்கு இது 29,000 ஓட்டுன்றார். சும்மா பாருங்க, 40,000 எண்ணும் போதே பல இடங்களில் பார்த்தீங்கன்னா 30,000 ஓட்டு லீடு. இவர் மட்டும்தான் ரொக்கபூர் தொகுதியில் இவர் மட்டும்தான் கம்மியான லீடு. மற்ற எல்லாம் 40,000, 29,000, 28,000 இப்படி தான் லீடில் போயிருக்குது ஓட்டு. ஸோ நாளைக்கு தெரியும் எவ்வளோ ஓட்டு,
எவ்வளோ போலாச்சு, எவ்வளோ இவங்க வாங்கினாங்க, எவ்வளோ அவங்க வாங்கினாங்க. ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு மாபெரும் மோசடி சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய துணையுடன் மோடி. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை இந்த காரணங்களை வச்சு பெற முடியுமா? அவங்களுக்கு மக்கள் வாக்கு அளிச்சிருப்பாங்களே சார். 47 லட்சம் வாக்காளர்கள் எவ்வளோ வராங்க பாருங்க. வாக்களிச்சவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 5 கோடி பேர். 5 கோடியில் 47 லட்சம் எத்தனை பர்சன்ட்டுங்க? ஒரு 10% குறைவா இருக்கு. அதே மாதிரி சேர்த்தவர்கள் எவ்வளோ பேரும் உங்களுக்கு தெரியாது. 21 லட்சம் பேர் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சேர்த்தவங்க தெரியாது. இப்போ அதில் வந்துட்டு 72 லட்சம் பேர் பெண்களுடைய ஓட்டு வந்துட்டு எக்ஸஸாக விழுந்துருக்குது. இத்தனைக்கும் பெண்கள் வாக்கு வந்துட்டு நிறைய நீக்கப்பட்டிருக்குது. எப்படி அப்படின்னா, முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்த ஆண்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு 1,97 லட்சம். பெண்கள் பார்த்தீங்கன்னா 1,75 லட்சம். ஸோ 22 லட்சம் கம்மி. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 1,95 லட்சம், பெண்கள் 1,75 லட்சம், அங்கே ஒரு 20 லட்சம். ஸோ 42 லட்சம் ஆண்கள் வந்துட்டு கூடுதல் பெண்களை விட. அப்படி இருந்தும் கூட அவங்களுடைய பர்சன்டேஜ் 62, பெண்களுடைய பர்சன்டேஜ் 72. சற்றப்ப 10% டிஃபரன்ஸ். பெண்கள் தான் நிறைய நீக்கப்பட்டாங்கன்னு எதிர்கட்சியெல்லாம் புகார் பண்ணாங்க. ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் ஏன் இந்த 10,000? பீகார் போன்ற மாநிலத்தில் வறுமையும் வறட்சியும் தாண்டவம் ஆடுற அந்த மாநிலத்தில் 10,000ன்றதுதான் பெரிய தொகை. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு மாத வருமானமே 7,500க்கும் கம்மி. எடுத்து போட்டு பாருங்க. சர்ச்சில் வந்துட்டு ஃபார்மர் இன் பீகார் ஏர்ன்ஸ் ஹவு மச் பர் மந்த் இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு மாநில வாரியா போட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சொல்ல 7,200 ரூபாய். 10,000 ரூபா போடுறான் குடும்பத்துக்கு, ஒரு பெண்ணுக்கு. என்ன ஆகும்? அதான் இவ்வளோ பெரிய பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா சார் இந்தியா கூட்டணிக்கு? இது ஜனநாயகத்திற்கான பின்னடைவு. இந்தியா கூட்டணிக்கான பின்னடைவு இல்லை. 5 ஆண்டு கால ஆட்சி, அவங்க 20 ஆண்டு காலமெல்லாம் இருக்கட்டும். 5 ஆண்டு கால ஆட்சியில் இவங்க என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு தெரியும், பீகாரில் இதோ அந்த பிரிட்ஜு உடப்போகுது அப்படின்னு ரெடியாக பார்த்துட்டு தான் பொத்துன்னு உழுது. நிதிஷ்குமாரோடைய ஆட்சியில் 12 பிரிட்ஜோ 15 பிரிட்ஜோ உழுதுருக்குது. ஆனால் மக்கள் வந்துட்டு மறுபடியும் மோடி, மறுபடியும் நிதிஷ்குமார் அப்படின்னு விரும்புகிறாங்களா? பைத்தியக்காரங்களா அவங்க? அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுது அப்படின்றத சொல்லி ராகுல் காந்தி பரப்புரை பண்ணுறாரு. அதெல்லாம் பற்றி பரவாயில்ல. மோடி மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாரா, நிதிஷ்குமார் மாதிரி ஒரு முதல்வர் கிடைப்பாரா அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்களா? சொல்லு. நம்ம போன்ற பல பெண்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது, அதனால பரவாயில்ல மோடிக்கு வாக்களிப்போம், நிதிஷ்குமார் வாக்களிப்போம் அப்படின்னு போட்டாங்களா? ஏதாவது நம்ப முடியுதா சார்? இதுல இவிஎம் தொடர்பா நீங்க புத்தகமே எழுதியிருக்கிறீங்க. இதுல எஸ்ஐஆர் இவிஎம்மோட பங்கு அதிகம்னு எடுத்துக்கலாமா? எஸ்ஐஆருடைய பங்கு தான் ரொம்ப கணிசமானது. இவிஎம்ல அதிகபட்சம் 10,000 15,000 ஓட்டு தான் டிரான்ஸ்ஃபர், அது அவ்வளோதான். ஆனால் இது அப்படி இல்லை, 10% ஓட்டு. புரியுதுங்களா? பெரிய ஒரு மெகா ஸ்கேல் இது. அதனால தான் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க, இதை பண்ண உடனே இவிஎம் பற்றிய பேச்சே இல்லை பாருங்க, பேச்சே கிடையாது. ஏன்? எஸ்ஐஆர் போதும், அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்போ பாருங்க, எஸ்ஐஆர்ன்ற பேரை காட்டாலே அலறுகிறார் ஸ்டாலின் அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. இதே மாதிரி வங்கி கணக்கில் 10,000 போட்டாங்க தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு குறைஞ்சது 30 லட்சம் ஓட்டு கூடுதலாக கிடைக்கும். 10,000 ரூபா கிடைச்சா போதும், அதில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இங்கேயும் அதானே. இங்கே 500 ரூபாய் 1000த்துக்கெல்லாம் லைட்டை போட்டுட்டு காத்துட்டு இருக்கிற மாநிலம் தான் இங்கேயும். பெரும்பான்மைன்னு சொல்ல மாட்டேன், ஈவன் அது ஒரு கணிசபிள் சைசபிள் நம்பர் இல்லை. அது இது தேர்தல் ஆணையம் பிஜேபி கூட இருந்து பிஜேபிக்கு சார்பாகவே செயல்பட்டதுன்னு நம்ம அப்பட்டமா புரிஞ்சுக்க முடியும். 100 விழுக்காடு அதான். அப்படிதான் நான் கேட்குறேன். ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சேர்க்க முடியுமா? ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்தாதையே ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறதுனா அது எப்படி நீங்கள் சரின்னு ஒத்துக்குவீங்க? நான் உங்களை கேட்குறேன். ஒரு வாக்காளர் பட்டியலில் நீங்கள் பார்க்குறீங்க, வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது. என் பேர் இருக்குது, என்னோட சித்தப்பா பேரில். அவர் இவரோட இருக்கிறாரு, எங்களோட போடுறாரு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை என்னடா அது லூசுத்தானே அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். ஆமாம், அதுதான் இங்கே கேள்வியை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கேட்டோம். ஆனால் கடைசியாக சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பரவாயில்ல எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க? இதில் காங்கிரஸ் நீதிமன்றம் அவங்களோட நிற்குது, தேர்தல் ஆணையம் அவங்களோட நிற்குது. புரியுதுங்களா? பணம் அவங்ககிட்ட இருக்குது, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஐவிஎம் அவங்ககிட்ட இருக்குது. என்ன பண்ண முடியும்?
இதுல காங்கிரஸை குறை சொல்றாங்களே சார், எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸ்ல சார், ராகுல் காந்தி சரியா வேலை செய்யல. அதெல்லாம் சும்மா பேச்சு சார். ராகுல் காந்தி மட்டும் அந்த இந்த எழுச்சி எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த தேர்தல் முடிவு வந்துருச்சு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜனங்க அப்படியே இருப்பாங்க. அந்த ஜனங்களிடையே ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். அப்போ தெரியும் ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்ட்டு. அவங்களுடைய வாக்கு பறிச்சாங்க இல்லையா, இப்போ அந்த மக்கள் எல்லாருக்கும் தானே தெரியும் நம்மளுடைய வாக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய அக்கா வாக்கு பறிக்கப்பட்டிருக்குது, நம்மளுடைய அம்மா வாக்கு பறிக்கப்பட்டிருக்குது, நம்மளுடைய ஆயா தாத்தா வாக்கு பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணும்போது பார்ப்போம். அப்போ தெரியும் ராகுல் காந்தி பண்ண வேலை என்னன்ட்டு. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் இது அப்பட்டமா வந்து ஒரு பெரும் மோசடி, பெரும் மோசடி. சூழ்ச்சி அப்படின்னா தெரியாது, கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து எஸ்ஐஆர் வச்சு பண்ணாங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாம் நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது, அவ்வளோதான். ஒரு ஜனநாயகம் பார்வையில் இது வந்து ஒரு பெரிய மோசடி அப்படிங்கிறது ராகுல் காந்தி சொன்னாரு. ஜனநாயகத்தை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்னாரு. அதான் நடந்திருக்கு. இது அம்பலம் ஆயிடுச்சு, நம்ம ஒத்துக்கலாமா சார்? இது அம்பலம் ஆனது இருக்கட்டும், எஃபெக்ட் இன் கிரவுண்ட் எஃபெக்ட் என்னாச்சு அதான ரொம்ப முக்கியம். யாருக்காக இதெல்லாம் நம்ம செஞ்சோமோ போராடணுமோ அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க, கணிசமாக ஓட்டு போட்டு போகிறாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டாங்கப்பா அப்படி நான் சொல்லலை. அது ஒருவேளை நாளைக்கு மொத்த ரிசல்ட்டையும் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டோன்னா நான் அதை சொல்லலாம். போட்டிருக்காங்க இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களில் நார்மலாக போடாதவங்க போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய கெயின் அவங்களுக்கு. எல்லாம் பாருங்களேன், ஒரு 40,000 ஓட்டில் அவர் வாங்கியிருக்காரு ஒரு பிஜேபிக்காரன்னா 30,000 ஓட்டு லீடு. அதாவது அவருக்கு அடுத்தபடியாக 10,000 ஓட்டு 4 ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. நாளைக்கு தெரியும் பாருங்கள். இல்லாட்டி நீங்களே இன்னைக்கு நைட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கான்ஸ்டிடியூன்சி வைஸ் போடுதா தேர்தல் ஆணையம் இல்லையா, தேர்தல் ஆணையம் போடுதா இல்லையான்னு தெரியல, போட்டால் பாருங்கள், அப்போ தெரியும். போல்டு ஓட்ஸா அதில் போல்டில் இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்ட்டு. பொதுவாக 40%, 45% அப்படி தான் வாங்கி ஜெயிப்பாங்க. இந்த தடவை பாருங்கள் எல்லாம் 60%, 65% போகும் அப்படின்னு. ஒரு தேர்தல் அப்படின்னாலே நம்ம வந்து அங்க நடந்த ஆட்சி, அவங்களுடைய மக்களுடைய மனநிலை, இது எல்லாத்தையும் தான் நம்ம பேசுவோம். ஒரு தேர்தல் வெற்றினாலே ஆளுங்கட்சினாலும் சரி எதிர்கட்சினாலும் சரி அதை தான் பேசுவோம். ஆனா இந்த தேர்தல் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கிறோம், தேர்தல் ஆணைய நடைமுறைகளை கேள்வி கேட்கிறோம். இது எப்படியான எதிர்கால நிலைகளை எடுத்துட்டு போகுது இந்தியா? இந்த நாட்டில் வந்துட்டு தேர்தல் அப்படின்ற ஒரு நடைமுறை மக்களுடைய உரிமையை பறைசாற்றி அவர்களுடைய ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை இங்கே தேர்தல் ஆணையத்தை வைத்தே பறிக்கப்படுவதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க தான் ஒன்றும் செய்யலன்றதெல்லாம் தெரியுமா. அங்கே இருந்துங்க குஜராத்தில் குஜராத்திய மக்கள் வாக்காளர்கள் 3 கோடி பேர் பல்வேறு மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ? 3 கோடி பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு முன்னேற்றம் அப்படின்னீங்களா? அதை ட்ரெயினில் வந்துட்டு காசு கொடுத்து கூப்பிட்டு ஓட்டு போட்டு போகிறான். திருப்பி நடந்திருக்கா இல்லையா? 6 ட்ரெயினில் 1 லட்சம் பேர் அப்படின்றாங்க. பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.